கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானத்திற்கான வசனம் புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனம். நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. மெய்யாகவே நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபையே. நாம் கர்த்தரை நம் நம்பிக்கையாக கொள்ளுவோம். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை தருகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துவார். அவருக்காய் நாம் வாழ்வோம். நாம் கர்த்தருக்காய் காத்திருக்கும் போது புது பலனை கட்டளையிட்டு நம்மை தாங்குவார். அவரையே பற்றி கொள்வோம். அவர் நம் ஒவ்வொருவரையும் ஆதரிப்பார். ஜெபிப்போமா? ஜெபிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தனித்தனியாய் பேராய் குடும்பமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறது உங்களுடைய கிருபையாய் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களுடைய நம்பிக்கை உம்மீது வைத்தவர்களாய் நாளுக்கு நாள் முன்னேற அனுக்கிரகம் செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளை வேலியடைத்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நீரே எங்களை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கிருபையால் இடைகட்டும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவநாமம் எங்கள் ஒவ்வொருவர் மூலமாய் மகிமைப்படும்படியாய் செபிக்கிறோம். உமக்காய் வாழ கிருபை தாரோம். இந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாய் கெஞ்சுகிறோம். உடைய பலத்தால் இடைகட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.